Welcome to Sri Max. 10th Max, Chapter 5, Coordinate Geometry, Exercise 5.2, 11th sum. If the points A, B, C and D form a parallelogram, then find the values of X and Y. A, B, C, D னு 4 points இருக்காங்க. அல்ல D point வந்து X and Y. So, அந்த values தான் நம்ம இப்போ find பண்ண போறோம். And இந்த 4 points மே நமக்கு parallelogram வந்து form பண்ணும். First நம்ம ஒரு diagram draw பண்ணிக்கலாம். So, இது வந்து parallelogram diagram. இது வந்து A, இது B, இது C, இது D. AB ஸ்லோப்பும் DC ஸ்லோப்பும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஏனா ABங்கிற லைனும் DCங்கிற லைனும் நமக்கு parallel. அதே மாதிரி BC ஸ்லோப்பும் AD ஸ்லோப்பும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஏனா BC and AD parallel-ஆ நமக்கு இருக்கும். So, இந்த ஸ்லோப் கான்செப்ட் யூஸ் பண்ணி X and Y values ஃபைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லனா AC diagonal-ம் BD diagonal-ம் நமக்கு ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும். இந்த பாயிண்ட் வந்து M ன்னு வச்சுக்கலாம். A ல இருந்து M ல இருக்க டிஸ்டன்ஸும் M ல இருந்து C ல இருக்க டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட் AC க்கு மிட் பாயிண்ட். அதே மாதிரி M ல இருந்து B ல இருக்க டிஸ்டன்ஸும் M ல இருந்து D ல இருக்க டிஸ்டன்ஸும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த Mங்கிற பாயிண்ட் BD க்கு மிட் பாயிண்டா இருக்கும். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியும் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா parallelogramல diagonals bisect each other. அப்போ நீங்க மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணியும் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணலாம். நான் ஸ்லோப் யூஸ் பண்ணியும் மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த parallelogram நான் கொஞ்சம் பெருசா டிரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் ஏ, இது B, இது C, இது D. நம்ம பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிடலாம். 2, 2, B பாயிண்ட் -2, -3, C பாயிண்ட் 1, -3, Dங்கிற பாயிண்ட் X, Y. ஃபர்ஸ்ட் ஸ்லோப் யூஸ் பண்ண போறோம். AB ஸ்லோப்பும் CD ஸ்லோப்பும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு லைனும் parallel to each other. So, slope of AB equal to slope of CD. 2 பாயிண்ட் சொல்லிட்டு நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணனும்னா அதுக்கு ஃபார்முலா M equal to y2 minus y1 by x2 minus x1. ஃபர்ஸ்ட் AB பாயிண்ட் சூஸ் பண்ணிருக்கோம். So A பாயிண்ட் 2, 2, B பாயிண்ட் -2, -3. இந்த பாயிண்ட் x1 y1, இந்த பாயிண்ட் x2 y2. ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். y2 minus y1. So y2 வந்து -3 minus y1 வந்து 2 divide by x2 minus x1. x2 minus 2 minus x1 வந்து 2 equal to next slope of CD. So C point write பண்ணிறேன். 1, -3. D point x, y. இந்த point x1 y1, இந்த point x2 y2. So formula substitute பண்ணிடலாம். y2 minus y1. இப்போ y minus y1 value -3. So correct-ஆ substitute பண்ணுங்க. இந்த minus formula இருக்க minus, இந்த -3 y1 value. Next x2 minus x1. x2 x minus x1 வந்து 1. Next இதை simplify பண்ணிடலாம். -3 -2 same sign இருக்கு. So add பண்ணிடலாம். 3 plus 2 5. Large number sign minus. -2 add பண்ணா -4 வரும். Next y minus into minus plus 3 divide by x minus 1. இந்த minus and minus cancel பண்ணிடலாம். Remaining 5 by 4 equal to y plus 3 by x minus 1. இதை cross multiply பண்ணிடலாம். 5 into x minus 1 equal to 4 into y plus 3. So next 5 inside multiply பண்ண போறோம். 5 into x 5x, 5 into -1 -5 equal to 4 into y 4y, 4 into plus 3 plus 12. Next 4y இந்த சைடு டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம். அப்ப 5x plus 4y டிரான்ஸ்போஸ் ஆச்சுனா -4y. Next 12 -5 டிரான்ஸ்போஸ் ஆச்சுனா +5. அப்ப 5x -4y equal to 12 plus 5 வந்து 17. So இது equation number
1 வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏடியும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அதை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி. ஃபர்ஸ்ட் பி பாயிண்ட் -2, -3, சி பாயிண்ட் 1, -3. ஸோ பி பாயிண்ட் x1 y1, சி பாயிண்ட் x2 y2 ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். y2 மைனஸ் y1. இப்போ y2 -3 மைனஸ் y1 வந்து -3 டிவைட் பை x2 மைனஸ் x1. 1 மைனஸ் x1 வேல்யூ -2. நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏடி. ஸோ ஏ பாயிண்ட் ரைட் பண்ணிடுறேன் 2, 2. நெக்ஸ்ட் டி பாயிண்ட் x, y. ஸோ இது x1 y1, இந்த பாயிண்ட் x2 y2 ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். y2 மைனஸ் y1. இப்போ y மைனஸ் y1 வேல்யூ 2 டிவைட் பை x2 மைனஸ் x1. x2 x மைனஸ் x1 2. இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். -3 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 டிவைட் பை 1 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு y மைனஸ் 2 பை x மைனஸ் 2. -3 பிளஸ் 3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நெக்ஸ்ட் நமக்கு 0 பை 3 ஈக்குவல் டு y மைனஸ் 2 பை x மைனஸ் 2. So 0 by anything is 0. So 0 equal to y minus 2 by x minus 2. x minus 2 cross multiply பண்ணிடலாம். அப்போ நமக்கு x minus 2 into 0 வந்து 0. அப்போ 0 equal to y minus 2. Minus 2 inside transpose ஆகும்போது plus 2. அப்போ y equal to 2. y வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இந்த y வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணா x வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 1. ஃபர்ஸ்ட் நான் ஈக்குவேஷன் 1 ரைட் பண்ணிடுறேன். 5x minus 4y equal to 17. So 5x minus 4 into y placeல 2 equal to 17. 5x minus 4 2s are 8 equal to 17. இப்போ 5x equal to 17 minus 8 transpose ஆச்சுனா plus 8. இப்போ 5x equal to 17 plus 8 25. Next x equal to 25. 5 and x multiplicationல இருக்கு. So 5 transpose ஆகும்போது divisionல வரும். 5 டேபிள cancel பண்ணிடலாம். 1 5 is 5. 5 5s are 25. So x equal to 5. So x values find பண்ணியாச்சு. Therefore d of x, y equal to x வந்து 5, y வந்து 2. 5, 2. இந்த வேல்யூ நம்ம ஸ்லோப் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் இந்த டயக்ராம் வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் ஏ பி சி டி. ஏ பாயிண்ட் 2, 2, பி பாயிண்ட் -2, -3, C point 1, -3, D point x, y. இப்போ A and C join பண்ணிடலாம். B and D நம்ம join பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டும் மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நமக்கு மிட் பாயிண்ட். நமக்கு டயகனல்ஸ் வந்து bisect each other அப்படிங்கறனால இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியும் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி ஈக்குவல் டு midpoint of AC. So midpoint formula equal to, so x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. So இதான் midpoint formula. இந்த formulaல இப்போ நம்ம substitute பண்ணிடலாம். First வந்து midpoint of BD. So Bங்கிற point -2, -3, Dங்கிற point x, y. இந்த point x1 y1, இந்த point x2 y2. So formula பாருங்க, x1 plus x2 by 2. x1 வந்து -2 plus x2 வந்து x divide by 2, y1 plus y2 by 2. y1 -3 plus y2 y divide by 2 equal to midpoint of AC. So A point write பண்ணிக்கலாம் 2, 2. Next is C point 1, -3. So இது x1 y1, இது x2 y2.
ஃபார்முலா பாருங்க x1 plus x2 by 2 x1 2 plus x2 வந்து 1 so plus 1 by 2 next y1 plus y2 by 2 y1 வந்து 2 y2 minus 3 divide by 2 next minus 2 plus x by 2 minus 3 plus y by 2 so இதை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க 2 plus 1 3 by 2 next 2 minus 3 இருக்கு difference sign இருக்கு subtract பண்ணிரலாம் 3 ல 2 subtract பண்ணா 1 large number sign minus so minus 1 by 2 இப்போ தனித்தனியா நம்ம ஈக்குவேட் பண்ணிரலாம் minus 2 plus x by 2 equal to 3 by 2 next minus 3 plus y by 2 equal to minus 1 by 2 இப்போ denominator 2 and 2 இருக்கு கேன்சல் பண்ணிரலாம் so இங்கே கேன்சல் பண்ணிரலாம் இப்போ numerator பாருங்க minus 2 plus x equal to 3 இப்போ நமக்கு x தான் வேணும் அப்போ x equal to 3 minus 2 transpose ஆச்சுனா plus 2 3 plus 2 வந்து 5 அப்போ x equal to 5 next இங்க minus 3 plus y equal to minus 1 y equal to minus 1 minus 3 transpose ஆச்சுனா plus 3 இப்போ நமக்கு difference sign இருக்கு so subtract பண்ணிரலாம் 3 ல 1 subtract பண்ணா 2 large number sign plus y equal to 2 therefore d of x comma y equal to x வந்து 5 y வந்து 2 5 comma 2 இது midpoint யூஸ் பண்ணி நம்ம x and y values find பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லோப் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் நீங்க அதை சால்வ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோப் யூஸ் பண்ணா AB ஸ்லோப்பும் CD ஸ்லோப்பும் நமக்கு ஈக்குவலா இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு லைனும் parallel அதே மாதிரி BC ஸ்லோப்பும் AD ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கும் இந்த ரெண்டு லைனும் parallel சோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம x and y values ஃபைண்ட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் diagonals வந்து bisect each other so midpoint of BD equal to midpoint of AC இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம x and y values find பண்ணிருக்கோம் நமக்கு ரெண்டு ஆன்சருமே ஈக்குவலா தான் வந்திருக்கு உங்களுக்கு எந்த கான்செப்ட் ஈஸியா இருக்கோ நீங்க அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க இந்த சம் தட்ஸ் ஆல் thank you